கேங்க்ரூஸ் வச்சுருக்கிறாங்க, ஃப்ரீயாக அதோடு கூட ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சுருக்காங்க பார்க்குறீங்களா? யாத்திராமம் 34:24 உன்னுடைய எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்குகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், விசுவாசத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். ஆண்டவர் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய எல்லைகளை ஒரு விஸ்தாரமாக்கி தருவார். நீங்க விசுவாசிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியம் விஸ்தாரமாகணும். உங்களுடைய பிஸ்னஸ் காரியம், ஊழிய காரியம், பிள்ளைகளுடைய படிப்புல ஞானம் விஸ்தாரமாகணும், உங்க குடும்பத்துல சமாதானம் விஸ்தாரமாகணும்ல. அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி உங்களுடைய எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்கி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதுவரை நான் எல்லைகளை விஸ்தாரமாக்கி தருவேன் வாக்கு கொடுத்தீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறார்களோ அதுல எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.